அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக இவ்வளவு நாட்களாக நிம்மதியை இழந்து தவித்து வந்த உங்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத அளவிற்கு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமையிருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. எனவே கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்கு. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல கட்டிட பணி இருந்த தொய்வு அகல இருக்கு. திட்டங்கள் தீட்டி வெற்றி காண இருக்கீங்க. புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் கொடுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல எந்த ஒரு முயற்சியிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் அமைந்தவர்கள் இப்போது ஒரே இடத்தில் மாறுதல் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நிலை உருவாக இருக்கு. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. விரயங்கள் இத்தருணங்கள்ல வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி வந்து சேர இருக்கு. கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீங்க. சனியும் 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மருத்துவ செலவுகள் கொடுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வருகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் மறைவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. சேமிப்புகள் கரையுங்க. செயல்பாடுகளில் உழைப்புக்கேற்ற பலன் என்பது கிடைப்பது சற்று குறைவு. அதே போல் அலுவலகத்தில் அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவு திருப்தி அளிக்காது. இதிலும் மிக மிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். அதே போல் வேலையாட்களால் திருப்தி ஏற்படாதுங்க. மொத்தத்தில் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நேரமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. இது போன்ற நேரங்களில் பெண் தெய்வ வழிபாடுகளை கன்னிராசினியர்கள் முறையாக செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சஞ்சரிக்கும் போது இழப்புகள் எதிர்பாராத விதம் வந்து சேருங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முன்னேற்பாட்டோடு நடந்து கொள்வது அவசியம். மூட்டு வலி முழங்கால் வலி எதிர்கொள்வீங்க. வாங்கிய சொத்தை விற்க நேரிடும். அதே போல் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சகோதர வர்க்கத்தினர்களும் பிறரிடம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைப்பதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இக்காலத்தில் அங்காரக வழிபாடு நன்மை தருங்க. பாக பிரிவினைகள் முடிவாவதில் தாமதம் ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டி பூர்வீக சொத்து நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் கேந்திரபத்திய தோஷம் பெற்றவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்க இருக்கு. புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்தி கொடுப்பாங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் யோகம் உண்டுங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பொறுப்புகள் மீண்டும் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக
முக்கிய கிரகமான சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மீன ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். இந்த முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப சுமை கொடுங்க, உறவினர்களுடைய அதிகரிக்க இருக்கு. வாழ்க்கை துணையில் வேலைக்காக செய்த முயற்சி தாமதமாகலாம். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவான நிலையில் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்க இருக்கு. சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அங்காரக பிரீத்தியை அனுகூல தலங்களுக்கு சென்று வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒருபுறம் வந்தாலும் திடீர் விரயங்களும் ஏற்படதாங்க செய்து உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி அதிக கவனம் செலுத்துங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம். பெண்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கலாம். கடன் சுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களான உங்களுக்கு வரவும் செலவும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடம் சூரியன் சுக்கிரன் சனி பகவான் இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதனுடனே சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்கு உறுதுணையாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் அதிக அலைச்சலையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது உதவும். கைப்பணத்தை எண்ணி செலவிடுவது இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமையும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர வாக்குவாதம் அந்யோன்ய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். கைப்பணத்தை எண்ணி செலவழியுங்க. அப்படி இல்லைன்னா இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் சிரமப்பட வேண்டியிருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுக்க வேண்டாங்க. தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது கொடுத்து உதவும் பணம் திரும்ப கிடைப்பது கடினம் என்பதால் கவனத்தோடு இருப்பது அவசியம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் மீனராசியில் சூரியன் சுக்கிரன் சனி இணைந்திருக்கிறார். பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு. இத்தருணங்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு சனி ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது நன்மை தருங்க. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.